ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியூர் ரியாக்ஷன். சரி, கொஞ்சம் சூப்பரான ஒரு டீசர் வந்து பார்க்க போகிறோம். யோகி பாபு வந்து உங்களுக்குலாம் தெரியும். இவர் வந்து ஒரு நல்ல சின்ன ஆக்டராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாரு. இப்போ திடீர்னு ஒரு பெரிய ஹீரோ, பெரிய டேரக்டரில் ஒரு பெரிய மூவி பண்ண போகிறாரு. அதுவும் பேன் இண்டியா. நினச்சி பாருங்கள், ஒரு காமெடி ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்து துபாயில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது. ஆமாம், எஸ், அந்த ட்ரைலர் டீசர் வந்து நீங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேர் வச்சு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி அந்த வீடியோ கூட போடும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா வந்து சொல்லியிருக்காங்க, பொலிட்டிக்கல் காமெடி ட்ராமான்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ டீசர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெடி, 1 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்ன மாதிரி 5 மணிக்கு வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சாரி. வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி, 1 2 3. இந்தியாவை பிரிட்டிஷ் ஜிவிமோட வாய்ஸ் ஓவர். ஜப்பான் மட்ராஸ் மாகாணத்தின் மீது குண்டுகளை வீசி 1943 உயிர் பிழைக்கு முன்பின் அறியாத அந்த 10 பேர் ஒரு படகில் ஏறி வங்காள விரிகுடாவில் ஒதுங்குகின்றனர். சிம்புதேவன் என்டர்டெயின்மெண்ட். இந்து முஸ்லீம் 2 பேரும் அடிச்சு தனி நாடா பிரியலன்னா வர எலி மருந்து குடிச்சிருவான் போல இருக்கு. ஸோ அப்போது பாரம் தாங்காமல் படகு விரிசல் விடுகிறது. இப்போ நம்மள யாராவது 3 பேர் கடல்ல குதிக்கணும், இல்லைன்னா 10 பேருமே சாக வேண்டியது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டுங்க. மற்றும் பசியோடு ஒரு சுறாவும் படகை சுற்றுகிறது. ஃப்ரம் த கிரியேட்டர் புலி கஷ்டத்தை தவிர எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்க நீங்க குரல் குத்துக்கிறீங்களா? ஷாரோ சின்னி உயிர் பிழைக்கும் ஆசையில் எல்லோருக்கும் மிருகம் தலை தூக்கும். எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காருங்க. போட் நெய்தல் கதை. டீம் பை ஃபிலிம் பை சிம்புதேவன். போட். இந்த ஒரு டீசர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டீசர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு படம் வந்து எந்த இதுலேயும் எடுக்கலைன்னு சொல்லுவேன். ஏன்னா கடலில் ஒரு படம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி இதை வந்து செட்டாக இருந்தாலும் கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்க சீன் பேசணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ ஆகணும். அப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக நடித்தா தான் உண்டு. கொஞ்சம் சீன் வந்து கரெக்டாக சொல்லலைன்னா மறுபடியும் ரீடேக் எடுக்கணும், மற்றவங்களும் பேசணும், அந்த தண்ணியும் கரெக்டாக ஃப்ளோவில் வரணும். ஆனால் ரொம்பவே கஷ்டங்க. இந்த படம் வந்து துபாயில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து சொல்லலை, ஃப்ரம் த டீம் அஃபீஷியல். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து ஒரு பெரிய சம்பவம் செய்யும் தேட்டரில். ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் கருத்துலாம் பேசிக்காப்பில். ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 1/2 hour வந்து நம்ம டிமோட்டி காலனி 2 ட்ரெய்லர் வந்து ரியாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கலாம். லெட்ஸ் பை ஃப்ரம் பியூர் ரியாக்ஷன்ஸ். பை ஃப்ரம் பியூர்.